ஹாய் காய்ஸ், உங்களுக்கு நாருட்டோ நேம்ல லீஃப் வில்லேஜ் ஒரு ஷினோபிக்கு ஒரு நிக் நேம் கொடுத்துருப்பாங்க அவங்க பவரை வச்சு. அப்படிப்பட்ட யார் யாருக்குன்னா அந்த பேர் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? எக்ஸாம்பிள் மினாட்டோக்கு எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் லீஃப் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. வாங்க நான் சொல்கிறேன். நம்பர் 5 யாருன்னா சிசுயி உச்சியா தான். சிசுயி உச்சியா ஏன் பாடி ஃப்ளேக்கர் ஆஃப் லீஃப்னு அழைக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா தலைவன் செகண்ட் கிரேட் நிஞ்சா வரல அவ்வளோ எல்லா ஷினோபிஸையும் கதற விட்டது தான் நம்ம சிசுயி உச்சியா தான். அதனால தான் பாடி ஃப்ளேக்கர் ஆஃப் லீஃப்னு அழைக்கிறாங்க சிசுயி உச்சியாவை. மற்ற பவர்னா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற பவர்னு நம்ம எபிசோட்ஸில் காமிச்சிருக்க மாட்டாங்க அவ்வளோவா, சில எபிசோட்ஸில் காமிச்சிருப்பாங்க. அதனால தான். நம்பர் 4 யாருன்னா சாக்குமாட்டாக்கா தான். சாக்குமாட்டாக்கே லீஃப் வில்லேஜ் என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா ஒயிட் ஃபேங் ஆஃப் லீஃப் தான். ஏன் ஒயிட் ஃபேங் ஆஃப் லீஃப்னு அழைக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இப்போ இருக்கிற அந்த சனினான உராட்சி மாதிரி சுனாலே ஜிராயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மேலே பவர்ஃபுல் தான் நம்ம சாக்குமாட்டாக்கே. அந்த காலத்து சனின்னு சொன்னாலே நம்ம கண்ணை மட்டும் சொல்கிற பதில் என்னென்னா ஒயிட் ஃபேங் ஆஃப் லீஃப் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் வச்சுருக்க அந்த ஒயிட் சக்கரா பிளேடு அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நம்ம சொல்ல முடியாததுக்கு பவர்ஃபுல்லாக அந்த பிளேடு. அந்த பிளேடு யாராலும் யூஸ் கூட பண்ண முடியாது. இத்தனைக்கும் நம்ம கக்காஷி தான் 1000 years ஆஃப் டெத் இந்த ஜூட்ஸு கிரியேட் பண்ணான்ட்டு இருக்கோம். ஆனால் அவர் கிரியேட் பண்ணலை, நம்ம சாக்குமாட்டாக்கு ஒயிட் ஃபேங்கு தான் அந்த ஜூட்ஸுவே கிரியேட் பண்ணியிருப்பான். நம்பர் 3 யாருன்னா கக்காஷி அட்டாக்கே தான். கக்காஷி அட்டாக்கே லீஃப் வில்லேஜ் என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா காப்பி நிஞ்சா கக்காஷி தான். ஏன் காப்பி நிஞ்சா கக்காஷினா, அவருக்கு அவங்க ஷரிங்கன் வச்சுருக்காருல, அவர் அந்த ஷரிங்கனை வச்சு 1000 மேலே ஜூட்ஸு காப்பி பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் காப்பி நிஞ்சா கக்காஷின்னு அழைக்கிறாங்க. அவர் பேர் எப்படி எல்லா ஊரும் அவர் பேரை பார்த்தாலே பதறுவாங்க, அவ்வளோக்கே பவர்ஃபுல் நம்ம கக்காஷி அட்டாக்கு. நம்ம சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். அதனால தான் நம்ம சுனாடேவே கக்காஷியை ஒக்காகவே போட்டிருப்பாங்க. அவர் இருக்க ஜூட்ஸுவே அந்த வரைக்கு பவர்ஃபுல். அந்த 1000 years ஆஃப் டெத்து அது மட்டும் இல்லாமல் அவரோட மங்கேக்கு ஷரிங்கன் எல்லா ஜூட்ஸு சொல்ல முடியாத நிறைய ஜூட்ஸு இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்குன்னா பல கணக்க நிமிஷம் போயிட்டே இருக்கோம். அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் அவர் காப்பி நிஞ்சா கக்காஷின்னு அழைக்கிறாங்க. ஏன் மினாட்டோ எல்லா ஃப்ளாஷ் ஆஃப் லீஃப் அழைக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் சொல்லுவீங்க அவன்கிட்ட டெலிபோர்ட்டர் பவர் இருக்குடா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், அது மட்டும் காரணம் இல்லை. ஒரு வாட்டி ஹீரோசன் மிஷின் கொடுக்கும்போது மினாட்டோ எல்லா மிஷின்லேயும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துடுவான். அதனால் ஹீரோசனே ஷாக் ஆகிடுவான். நம்ம ஒபிட்டோ வர்சஸ் மினாட்டோ ஃபைட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஒபிட்டோ யாருன்னு மினாட்டோக்கு தெரியாது, அவனை பவர் என்ன கூட தெரியாது. அப்படியே ஒரே நிமிஷத்தில் அவன் பவர் என்ன வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி ஓடோட்டாக நம்ம மினாட்டோ நமக்கு ஆசைதான். அது மட்டும் இல்லை, மினாட்டோ வர்சஸ் ரைகாய் ஃபைட்லேயே நம்ம பார்த்துருப்போம். நம்ம மினாட்டோ ஸ்பீடு டாஜ் இன்னும் ஜுட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான் தவிர மற்ற ஜுட்ஸ்லாம் யூஸே பண்ணியிருக்க மாட்டான். அப்படியும் நம்ம மினாட்டோ ரைகாய் ஓடோட்டாக தான் நம்ம மினாட்டோ. அது மட்டும் இல்லை, மினாட்டோ 3rd கிரேட் நிஞ்சா வாரில் 1000 ஷினோபிஸ் கூட சண்டை போட்டிருப்பாரு. அந்த 1000 ஷினோபிஸும் ஓட விட்டார நம்ம மினாட்டோ நமிகாசே. இத்தனைக்கும் குராம இல்லாமல் தான் சண்டை போட்டிருக்காரு. நம்பர் 1 யாருன்னா மாதரா தான். லீஃப் வில்லேஜ் மாதராக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா த கோஸ்ட் ஆஃப் உச்சியா தான். ஏன் கோஸ்ட் ஆஃப் உச்சியா பேர் அழைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம 4th கிரேட் நிஞ்சா வாரிலே நம்ம பார்த்துருப்போம். நம்ம மாதரா வர்சஸ் 1000 ஷினோபிஸ் கூட மேலே சண்டை போட்டிருப்பாங்க. அதனால தான். அது மட்டும் இல்லை, 1000 ஷினோபிஸ் மட்டும் இல்லை, நம்ம எல்லா டெய்ல் டிபிஸ்ட்டும் 1 டெய்லேருந்து 9 டெய்ல் வரை எல்லா டெய்ல் டிபிஸ்ட்டும் மாதராவை எதிர்த்துருக்கோம். ஆனால் மாதரா தொடக்கூட முடியல. அதுக்கப்புறம் நம்ம ரின்னிங் அளவுக்கு பவர்ஃபுல்லாக போனதான் இப்போ மாதரா உச்சியா. 6 பார்த்த வரைக்கும் பவர்ஃபுல்லாக போனதான் மாதரா தான். அதனால தான் கோஸ்ட் ஆஃப் உச்சியா அழைக்கிறாங்க. ஒரு ஷரிங்கன்காண்டி அவன் தம்பியோட கண்ணே எடுத்தான். அதனால தான். ஏன் வாய்ஸ் இப்படி இருக்குன்னா தொண்டை கட்டிக்கிச்சு, அதனால தான்.